ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் ரசம் செய்யலாம். இது நான் அரிசி களைஞ்ச தண்ணியில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் புளி போட்டேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அதோடய கம்மியாக தான். இது ஒரு பெரிய ஒரு நார்மல் சைஸான தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இது பூண்டு, மிளகு, ஜீரகம் போட்டு முணுக்கி வச்சுருக்கேன். பல்ஸ் மோடில் வச்சு கோர்ஸாக உங்களுக்கு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 சின்ன வெங்காயமும் போட்டு பண்ணியிருக்கேன். இது பீட்ரூட்டு வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு க்ரீன் சில்லி கீரி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸோட ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸ். இதோட கொஞ்சம் என்ன சொல்கிறது, பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு எப்படி ஹெல்த்தியான ரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுறேன். ஸோ இதோட நம்ம நைஸாக பண்ணி வச்சுருக்கிற இந்த இது போட்டுட்டு நான் சாட்டே பண்ணுறேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள் போடுறேன். போட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதில் நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் போடுறேன். அப்படியே அந்த பீட்ரூட்டையும் வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டையும் போடுறேன். அந்த க்ரீன் சில்லி ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், போடுறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் கொதிக்கிறது கொஞ்சம் நேரம். ஸோ கொதிச்சா அந்த பெப்பர் பூண்டோட காரம் இறங்கும். புளி ஊற்றுறதுக்கு முன்னாடி இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி ஊற்றி கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். ரசம் ரெடி. இதில் நான் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு நான் அந்த புளி கரைச்சிருக்கிறத ஊற்றிடுறேன். அதில் ஸோ இது லைட்டாக முற விடையில் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட ரசம் ரெடி. தெரியுதா, இப்போ லைட்டாக முற விட ஆரம்பிக்குது. முற விடையில் நான் கொத்தமல்லி போட்டுட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஹெல்த்தியான பீட்ரூட் ரசம். ஸோ இதான் நம்மளுடைய பீட்ரூட் ரசம். இது சளி இருக்கிறப்போ சாப்பிட்டா, ரசம் ஜென்ரலாகவே ரொம்ப நல்லது. அதில் பீட்ரூட்டும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நிறையா விட்டமின்ஸு, அந்த பீட்ரூட்டில் உள்ள எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே கிட்ஸுக்கு அது பீட்ரூட்னே தெரியாமல் போகும். ஸோ இது நீங்கள் கொடுங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.